கரூர் முரளி சார் வணக்கம். கரூர் முரளி சார், இந்த பழனி விவகாரம் இது திரு ரமேஷ் ஹெச்ஆர்என்சியினுடைய மினிஸ்டர் பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு, கடந்த 2025 ஆட்சி காலத்தில் 2 முறை முயற்சித்தார்கள், அப்போது நாங்க கடிதம் கொடுத்திருக்கிறோம், இந்த ஆண்டு மார்ச் மாதம் கூட இது பதிவு பண்ணக்கூடாதுன்ட்டு ஹெச்ஆர்என்சி கடிதம் கொடுத்திருக்கிறது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் இந்த சம்பவம் நடந்த பிறகு, இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகுதான் இது நடந்திருக்கிறது. ஆனாலும் இது நடந்த பிறகும் கூட கடந்த ஆட்சியாளர்களுக்கு இதில் சம்பந்தம் இருக்குங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை திரு ராமரவிக்குமார் உருவாக்க முயற்சிக்கிறாரா? ராமரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதுதான் அவர்கள் தாக்குதல் இருக்கும். ஒன்றும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிபடத்துக்கு வரும் என்று 67 தெரிந்த பொழுது இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்தால் தேவாலயம் இருக்காது, தேர் திருவிழா நடக்காது, தெற்போற்சவம் நடக்காது, ஆடி கிருத்திகை இருக்காது, திருமஞ்சனம் இருக்காது, கருமாரியம்மன் உலா இருக்காது, இவர்கள் நாத்திகர்கள், இவர்கள் வெல்லக்கூடாது என்றுதான் சொல்வார்கள். அதே போலதான் ராமரவிக்குமார் அவர்களும் இப்பொழுது பேசியிருக்கிறார். ஒன்று நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் ஆட்சியில் இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி இருந்த பொழுதுதான் 4000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தினோம். சேகர் பாபு அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுதுதான் 8104 ஏக்கர் நிலத்தை மீட்டெடுத்து வந்திருக்கிறார். அதனுடைய சந்தை மதிப்பு என்னவென்று கேட்டால் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேற்பட்ட தொகையை நாங்கள் மீட்டு எடுத்து வந்திருக்கிறோம். ஆகவே எங்கள் ஆட்சியிலே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவனின் சொத்துக்கு ஆசைப்பட்டவன் திமுக காரன் கிடையாது, திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. நாங்கள் ஆண்டவன் சொத்துக்கு ஆசைப்பட்டிருப்போமானால் எங்களுடைய மூதாதையராக இருக்கின்ற பனங்கல் ராஜா அரசர் அவர்கள் கொண்டு வந்த இந்து சமய அறநிலை சட்டத்தை நீக்கிவிட்டு அரசு நிலத்தை நாங்கள் கையகப்படுத்தி இருக்கலாம். இந்நாள் வரையும் அரசு நலங்களும் அரசு சொத்துக்களும் தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியால் தான். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன். அண்ணன் ரவிக்குமார் அவர்களே சொன்னாரு, போன வருடம் 25 வருடம் பத்திரப்பதிவு செய்வதற்கு முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னார். முயற்சி செய்தார்களே தவிர ஏன் முடியல? பத்திரப்பதிவு செய்ய முடியல. ஏன் முடியலைன்னா அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி இருந்த காரணத்தால் முடியவில்லை. ஆனால் போன 6ஆம் தேதி முடித்திருக்கிறார்கள் என்றால் தாவேக ஆட்சி வந்துவிட்டது. ஆகவே இதை பத்திரப்பதிவு செய்து விடலாம் என்று அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அண்ணன் ராமரவிக்குமார் அவர்களுக்கு நான் சொல்றேன், இது மட்டுமல்ல, இன்னும் பல விஷயங்கள் நடக்கும். உங்க இந்து மதத்தையும் இந்துக்களுடைய சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் தயாராக இருங்கள். எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் தான். எங்கள் அண்ணா சொன்னதை போல, நான் திருநீர் அணியாத இந்து, சிலுவை அணியாத கிறிஸ்துவன், லுங்கி அணியாத இஸ்லாமியன், எம்மதமும் சம்மதம் திமுக.